வணக்கம் மக்களே, கதைப்போமா? கவுண்ட் டவுன் 18 ஸோ இன்று நம்ம பார்க்க போகிற படம் வந்து ராஜாவின் பார்வையிலே. இந்த படம் வந்து 1995 ரிலீஸ் ஆயிருக்கு. அது ராஜாவின் பார்வையிலேன்னும் போதே உங்களுக்கு டக்குன்னு நினைப்பு வர்றது என்னவா இருக்கும்? அன்பை வா படத்தில் எம்ஜிஆர் அவர்கள் சரோஜதேவியும் நடித்த படம். அதில் அந்த பாட்டு வரும் பாருங்கள், ராஜாவின் பார்வையிலே. அதை பேஸ் பண்ணி தான் அந்த பாடல் வரிகளை எடுத்து தான் இந்த படத்திற்கு பேர் வச்சுருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு அந்த எம்ஜிஆர் அவர்களுக்கு அவ்வளோ ஒரு கிரேஸு. அந்த படத்து பேரில் அவருடைய பாடல் பேர் படம் பேராக இருந்தால் கூட அந்த படத்தை போய் பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு இன்று வரை எம்ஜிஆர் அவர்களுக்கு ரசிகர்கள் கூட்டம் இருந்து கொண்டே தான் இருக்கிறது, எல்லா ஏஜ் கேட்டகரியிலும். ரைட்டுங்களா? ஸோ இப்போ பாருங்கள், எனக்கே அந்த ராஜாவின் பார்வையிலேன்னு வந்த உடனே என்னுடைய தாட் எம்ஜிஆர் அவர்களுக்கு போயிடுச்சு. கரெக்டுங்களா? ஸோ இப்போ வந்து இந்த ராஜாவின் பார்வையிலே படம் வந்து இட்ஸ் அ தமிழ் ரொமான்டிக் ட்ராமா ஃபிலிம். ஓகே, படத்தை டைரக்ட் பண்ணவர் ஜானகி சவுந்தர். இந்த படத்துக்கு மியூசிக் வந்து இளையராஜா அவர்கள். இந்த படத்தில் வந்து விஜய் அவர்கள் லீட் ரோலில் நடிச்சிருப்பார். ஓகேங்களா? ஸோ இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான விசேஷம் என்னென்னா, ஒன் அண்ட் ஒன்லி மூவி where Vijay and Ajit both acted together. தளபதி இணைந்து நடித்த ஒரே படம் இந்த ராஜாவின் பார்வையிலே தான். ரைட்டுங்களா? ஸோ இந்த படத்தில் வந்து இவர் அஜித் அவர்கள் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டராக வந்திருப்பார். ஃப்ளாஷ்பேக் சீனில் வருவார். விஜய் அவர்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டாக வருவார் இந்த படத்தில். ரைட்டுங்களா? ஸோ அதுவும் இந்த படத்தில் வந்து 1995 ரிலீஸ் ஆனாலும் அஜித் அவர்கள் ஆல்ரெடி 1993 வந்து அமராவதின்ற படத்தில் நடிச்சிருக்காரு. பட் அதற்கு முன்னாடி என் வீடு என் கணவர் அப்படின்ற ஒரு மூவியில் வந்து சின்ன ரோலில் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் சில தெலுங்கு படம் அப்படி இப்படி நடிச்சிருக்காரு. ஸோ இந்த படம் வந்து அமராவதிக்கு நெக்ஸ்ட்டு வந்த படம் எது? இந்த ராஜாவின் பார்வையிலே. இந்த 1995 தான் அவர் ஆசையும் படம் நடித்தார். ஸோ ஆசை வந்து சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், அவர் தலைன்ட்டு தனியாக ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. விஜய் அவர்கள் தளபதின்னு சொல்லிட்டு தனியாக ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான். ஆனால் இந்த படத்தில் வந்து இந்திரஜா, காயத்ரி யார் தெரியுங்களா? மெட்டி ஒலி இப்போ ரீசண்டாக போயிட்டுருக்கீங்களே இலக்கியா, அந்த படத்தில் வராங்களே காயத்ரி, அவங்க தான் இந்த ராஜாவின் பார்வையிலே படத்தில் அஜித் அவர்கள் லவ் பண்ணுற பொண்ணாக வருவார். ஐ மீன் அஜித் அவர்களுக்கு ஜோடியே இவங்க தான். ரைட்டுங்களா? அது இல்லாமல் வடிவுக்கரசி மற்றும் பலர் நடித்த படம் இது. இந்த படத்தை பற்றி சுவாரஸ்யமாக சொல்லணுன்னா ஒன்றுமே கிடையாதுங்க. ஒரே ஒரு விஷயம் தான். இந்த படத்தை பற்றி ஒரு விசேஷமான ஒரு விஷயம் என்னன்னா, the only film where Ajit and Vijay acted together. அதுதாங்க இந்த படத்துடைய முக்கியமான விஷயம். ஸோ இந்த கதைப்படி பார்த்தீங்கன்னா, இது வந்து என்னென்னா, விஜய் அவர்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்து அஜித். அவர் வந்து லவ் பண்ணுவார் ஒரு பொண்ணை. அந்த லவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது ப்ளஸ் எல்லாமே பண்ணுறது வந்து விஜய் தான். யாருக்கு? அஜித் அவர்களுக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க வீட்டில் அந்த பொண்ணுக்கு வேறு இடத்துல கல்யாணம் பண்ணிடுவாங்க. யாரும் காயத்ரியை. ஸோ இவர் வந்து லவ் ஃபெயிலியர் தாங்க முடியாமல் சூசைட் பண்ணி இறந்துடுவார். அதனால் விஜய் அவர்கள் அதில் உடஞ்சி போய் அந்த லவ்வே தன் லைஃப்பில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லவ் அவாய்ட் பண்ணுறவர். எப்படி இந்திரஜான்றவங்க வந்து பணக்கார வீட்டு பொண்ணு, இவர் ஏழை, இவங்க லவ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு இவர் அவாய்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அந்த பணக்காரன் ஏழைன்றதை மீறி இவங்க ரெண்டு பேரும் எப்படி ஒன்றா சேர்றாங்கன்றது தான் கதை. இது ஜஸ்ட் அ நார்மல் ஸ்டோரி. ரைட்டுங்களா? ஸோ இந்த படம் கூட ரீரிலீஸ் பண்ணாங்க எங்கள் தமிழ்நாட்டில் ஜான்வரி 2023 இதை மறுபடியும் ரீரிலீஸ் பண்ணாங்க. ஏன்னா இப்போ வந்து எஸ்டாப்ளிஷ்ட் ஹீரோ யார்? இரண்டு பேருமே யார்? விஜய் அண்ட் அஜித். இரண்டு பேருமே எஸ்டாப்ளிஷ் ஹீரோன்றதுனால இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நினைத்த ஒரே படம் அப்படின்ற ஒரு கிரெடிட் இருக்குல்ல இந்த படத்துக்கு. அதனால் இவங்க 2023 இந்த படத்தை ஜான்வரி மந்த்தை மறுபடியும் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இப்போ இவங்க இரண்டு பேருமே ஒரு பெரிய மெகா ஸ்டார். தளபதி அவருக்குன்னு ஒரு ரசிகர்கள் கூட்டம் இருக்குது. அதே மாதிரி தலை அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கும் ஒரு ரசிகர் கூட்டமே இருக்குது. இரண்டு பேருமே இந்த படத்துக்கு பிறகு அவங்கவுங்க ஹிட்டு படம் கொடுக்க ஆரம்பித்து பெரிய ஸ்டாராக அவங்கவுங்க ட்ராவல் பண்ணாங்க. ஸோ இந்த படத்தை பற்றி சுவாரஸ்யமான விஷயம் இது மட்டும்தான். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர். பாய்.